அப்போ சமூக நீதி என்று சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்துங்க ஆணவ கொலைகள் அதிகமா நடக்கிறன்னா ஒரு மாநிலம் தலைகுனிவா இருக்குங்க தமிழ்நாடு தாங்க. இவங்க என்னங்க சமூக நீதியை பத்தி பேசுறாங்க? பெரியார் மண், அந்த மண்ணு, இந்த மண்ணுன்றாங்க. ஆனா தலித்துகள் வாழ்க்கையில வந்து இன்னைக்கு ஏன் விரும்பிய பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணக்கூடாதா? காதலிச்சு தானே கல்யாணம் பண்றாங்க, கடத்திட்டு போல இல்ல. இப்ப இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஏற்கனவே இந்த சவுத் தமிழ்நாடுல இந்த ஜாதிய கலவரங்கள், ஜாதிய பாகுபாடுகள் என்பது அதிகரிச்சுட்டே இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆட்சியை நடத்தின திமுகவும் அண்ணா திமுகவும் சமூக நீதி பேசுறாங்க, பெரியார் தான் எங்கள் தலைவர் வழிகாட்டுன்றாங்க. ஆனா எங்க இருக்கு? தலித் மக்கள் தண்ணி ஒழுங்கா குடிக்க முடியல, புரியுதுங்களா? அதனால வந்துங்க ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற ஒரு வேட்கை தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கு. ஊழல், ஒழுங்கீனமான நிர்வாகம், பாருங்க சட்டம் ஒழுங்கு, இன்னைக்கு வந்து காவல்துறை மரணங்கள். அதனால இவங்க நாங்க ரொம்ப 2வதுல இருக்கிறோம், 3வதுல இருக்கிறோம், நாங்க தான் இந்தியாவிலேன்றாங்க. படு மோசமான ஆட்சியை இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஊடகங்கள் வெளியிட மறுக்கின்றன. எத்தனை பேர் வந்து காவல்துறை லாக்அப்புகளை பத்தி விவாதம் நடத்தினாங்க? அதெல்லாம் வந்து சரியான முறையில ஆட்சியாளர்களை இடித்துரைக்கக்கூடிய ஊடகங்கள் தங்கள் கடமையை செய்ய தவறிவிட்டதால் இன்னைக்கு வந்து ஒரு போலியான பிம்பம், அதாவது என்னன்னா, அதாவது மிக சிறந்த நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காங்கன்றாங்க. நல்லாட்சியில தான் இந்த மாதிரி நடு ரோட்ல வச்சு வெட்டி கொள்றாங்க, காவல்துறையில அடிச்சு கொலை பண்றாங்க. இது பேர் நல்லாட்சியா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. மாற்றம் வந்தே தீரும் 2026ல. இவங்க என்ன இது பண்ணாலும் சரி, அதாவது தந்திரங்கள் பண்ணாலும் சரி, சீமானை பயன்படுத்தி விஜயை தாக்க வச்சாலும் சரி, பட் எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்க. மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லைங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நிச்சயமாக இதுக்கெல்லாம் பதிலடி 2026ல கொடுப்பாங்க. திமுக ஆட்சி அகற்றுவார்கள் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கணிப்பு.